அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திமுக ஆட்சியில் இதுவரை 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நெம்மேலியில் ரூபாய் 342.60 கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள மாமல்ல நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய அவர் 4375 ஏக்கர் பரப்பளவில் 1.6 TMC-யாக வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் மாமல்ல நீர்த்தேக்கம் அமைய உள்ளது என்றார். மேலும் புதிய நீர்த்தேக்கம் மூலம் நாளொன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை வழங்க முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மற்றொரு புதிய நீர்த்தேக்கமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி இது அமைச்சிருக்கு. 342 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைக்கப்படவிருக்கு. 69 ஏரிகள்ல இருந்து வரக்கூடிய உபரி நீர் கடல்ல கலக்காம இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்படவிருக்கு. இந்த திட்டத்தின் வாயிலா நாள் ஒன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை நம்மால மக்களுக்கு வழங்க முடியும். தொடர்ந்து பேசிய அவர் 1967 முதல் 2011 வரை திமுக ஆட்சி காலகட்டங்களில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், திமுக ஆட்சியில் அணைகளே கட்டப்படவில்லை என சிலர் பொய் சொல்வதாகவும் அவர் கூறினார். சிலர் உண்மை தெரிந்தும் பலர் உண்மை தெரியாமலும் நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? நம்முடைய முத்தமிழிலும் கரை கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டு உள்ளது. 12 பேர் அடங்கிய இந்த குழு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை கேட்கும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு இருந்தது. அந்த வகையில் கனிமொழி தலைமையிலான குழு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் முதல் கருத்து கேட்பு கூட்டத்தை இன்று நடத்தியது. இந்த கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள் தொழில் முனைவோர், விவசாயிகள், வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தனர். ₹1 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டு முன்னாள் MP KC பழனிசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. இது தொடர்பாக KC பழனிசாமி தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவில் போலி உறுப்பினர் சேர்க்கை செய்து பணம் வசூலித்ததாக தன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு உள்ளது. இது எடப்பாடி பழனிசாமியின் தூண்டுதலின் பேரில் கந்தவேல் என்பவர் பொய் புகார் அளித்ததாக குறிப்பிடப்பட்டு இருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் தன்னை கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் 19 நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் விடுதலையானதாகவும் KC பழனிசாமி மனுவில் தெரிவித்திருந்தார். இதனால் மன உளைச்சலுக்கு தான் ஆளானதாகவும் ₹1 கோடி மான நஷ்ட ஈடு வழங்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிடக் கோரி கோரிக்கை வைத்து இருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். திருப்பரங்குன்றம் தர்கா சந்திரக்கூடு விழாவில் 50 பேர் மட்டும் பங்கேற்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. ஓசிர் கான் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கோரப்படாத நிவாரணத்தை தனி நீதிபதி வழங்கியிருக்கிறார் எனவும், ஆகவே அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் ஏற்கனவே தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது
தொடர்பான வழக்கில் மலைமேல் செல்பவர்களின் எண்ணிக்கை தொடர்பாக காவல்துறையும் தொல்லியல் துறையுமே முடிவு செய்ய இயலும் என உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தனி நீதிபதி இடைக்கால உத்தரவையே பிறப்பித்துள்ளார் எனவும் அடுத்த வழக்கு விசாரணையின் போது இந்த விவகாரங்களையும் தனி நீதிபதி முன்பாக வையுங்கள் என குறிப்பிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மெட்ரோ ரயில்களில் மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் இருக்கைகள் ஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என திடீர் சோதனைகள் நடத்துமாறு மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒவ்வொரு பெட்டியிலும் மொத்தமுள்ள 50 இருக்கைகளில் 14 இருக்கைகள் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும் அந்த இருக்கைகளின் அருகில் அது குறித்து எழுதி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இருக்கைகள் ஒதுக்கியிருந்தாலும் அதில் அமர்ந்திருப்பவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்தால் எழுந்து இடம் தருவது இல்லை என்றும் அதனால் பெண்களுக்கு தனிப்பெட்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதைப் போல மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனிப்பெட்டிகள் ஒதுக்கீடு செய்யலாம் என மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. இதையடுத்து இதுகுறித்து ரயில் நிர்வாகம் பரிசீலிக்க நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். மேலும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கைகள் ஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என திடீர் சோதனைகள் நடத்த வேண்டும் என்றும் இருக்கைகள் ஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை 30 நாட்களில் வகுக்க வேண்டும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தவறான சிகிச்சை அளித்த அரசு மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மாரியம்மன் கோவில் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஜெயமுருகன் அளித்த புகார் மனுவில் பிரசவத்திற்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தனது மனைவிக்கு மருத்துவர்களின் அலட்சியத்தால் குடலில் ஓட்டை ஏற்பட்டதாகவும் அதற்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் சிறுகுடல் அழுகி தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் கேட்டபோது இருப்பதை வைத்து அறுவை சிகிச்சை செய்ததாகவும் அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என மருத்துவர்கள் கூறியதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பு மாற்றம், பொருளாதார நிலவரங்கள் உள்ளிட்டவற்றால் தங்கம் விலை உயர்ந்து காணப்படுகிறது. புத்தாண்டு தொடங்கியது முதல் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலையும் கிலோவுக்கு 8,000 ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ 3,18,000 ரூபாய்க்கும் கிராமுக்கு 8 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 318 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதுச்சேரியில் தவறான நடத்தை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட உணவக ஊழியர் நடுசாலையில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அப்போது உடன் பணிபுரிந்த பெண் ஊழியருக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை உணவக நிர்வாகம் பணி நீக்கம் செய்ததுடன் போலீசிலும் புகார் செய்துள்ளது. ஆனால் வெங்கடேசன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்ததால் போலீசார் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் உணவகத்திற்கு வந்த வெங்கடேசன் மீண்டும் பணி வழங்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலை தடுப்பின் மீது ஏறி நின்று தன் மீது பெட்ரோலை ஊற்றி தீயிட்டுக் கொண்டார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர் மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்து காப்பாற்றினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
தற்போது 30% தீக்காயமடைந்த அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 21ஆம் தேதி வரை பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்திற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தின் சில பகுதிகளிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், வரும் 21ஆம் தேதி வரை குறைந்தபட்ச வெப்பநிலையும் பெரிய மாற்றம் இருக்காது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்குகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபாக இருந்து வருகின்றது. அதன்படி நாளை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் RN ரவிக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பின்னர் ஆளுநர் ரவி உரை நிகழ்த்த உள்ளார். ஆளுநர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி முடித்ததும் உரையை தமிழில் சபாநாயகர் அப்பாவு வாசிக்க உள்ளார். அத்துடன் முதல் நாள் கூட்டம் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவுக்கு உரிமை கோரி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் ஆதரவாளரான டாக்டர் அருள் தரப்பில் பாமகவுக்கு உரிமை கோரி சிவில் மற்றும் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. அந்த மனுவில் பாமக தலைவர் அன்புமணி என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனவே பாமகவின் பெயர், சின்னம், கொடியை பயன்படுத்த அன்புமணி தரப்பினருக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ராமதாசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும், வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் 25வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எழும்பூர் காந்தி இருவின் சாலை, DPI அலுவலகம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். இன்றைய தினம் 25வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட திட்டமிட்டு இருந்தனர். அதற்காக சென்னை கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து பேரணியாக செல்ல முற்பட்டபோது ஆசிரியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கோட்டை ரயில் நிலையம் அருகே பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். பின்னர் காவல்துறையினர் ஆசிரியர்களை குண்டுகட்டாக கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர். இருபத்து 5வது நாளாக போராடி வரும் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் திமுக அரசுக்கு கண்டனங்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் போராட்டம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் இன்று 25ஆம் நாளை எட்டியுள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்க தமிழக அரசு முன்வரவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் அரசு இருப்பதாக சுட்டிக்காட்டினார். 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில்தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டது என்று கூறிய அன்புமணி இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.